ரோமை பேரரசின் வலிமை குன்ற தொடங்குகிற வேளையில கொன்ஸ்டாந்தினோபிளை பேரரசர் இரண்டாம் சுல்தான் முகமது அவருடைய கைக்குள் வந்துவிட்டது. இப்போ நீங்க யோசிக்கலாம், இந்த கொன்ஸ்டாந்தினோபிள் எங்கே இருக்கிறது? கொன்ஸ்டாந்தினோபிள் தான் இப்பொழுது இஸ்தான்புல் என்று அழைக்கப்படுகிறது. துருக்கி நாட்டில் இருக்கிறது. ஹகியா சோஃபியா இந்த திருத்தலத்தை அவர் முழுவதுமாக மசூதியாக மாற்றுவதற்கு உத்தரவு கொடுக்கிறார். கிறிஸ்தவ பீடம் இருக்கிறது தானே, அந்த பீடத்தை முழுவதுமாக அகற்றி விடுகிறார். மெக்காவை நோக்கியே தொழுவார்கள் தானே. எனவே கிறிஸ்தவ பீடமாக இருந்தாலும் அதை நேரடியாக அவர்கள் அங்கே வணங்காமல் கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கும். அதாவது மெக்காவை நோக்கி அவர்கள் வணங்குவது, இவை அனைத்தையும் செய்கிறார்கள். ஆனால் அதை மசூதியாக மாற்றுகிற பொழுது அனைத்து படங்களையும் அந்த டைல்ஸ் உருவங்களையும் மொத்தமாக மறைத்து விட்டார்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் துருக்கி நாடு ஒரு குடியரசு நாடாக மலர்ந்தது. ஹகியா சோஃபியாவை புனரமைக்க தொடங்கினார்கள். அந்த மசூதியின் மையத்தில் நேரே மேலே அன்னை மரியாள் இயேசுவை தாங்கி இருக்கிற படம் இருக்கிறது.